السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே, சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஸ்தஃபல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியொட்டி வாழ்ந்த அஹ்லுல் பைத்துக்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நம்மவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாவதாக அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக, எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எவைகளை எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவினார்களோ அவைகளை இயலுமானவரை எடுத்து நடந்தும், எவைகளை விட்டும் தடுத்தார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்தும் நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்லக்கூடிய விமோச்சனம் பெற்ற ஒரு கூட்டத்தில் நாங்களும் ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்னவென்றால், அதற்கு பிறகுதான் ஏனைய அருட்களை நாங்கள் பார்க்கலாம். அந்த அருள் என்னவென்றால் இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் எமக்கு கிடைத்திருப்பது என்பது அல்லாஹ் எமக்கு செய்த மிகப்பெரிய அருள். அதற்கு ஈடாக இந்த அருள் அந்த அருள் என்றால் அதற்கு பின்னால் தான் வசதி வாய்ப்பாக இருந்தாலும், ஏனைய கர்மங்களாக ஏனைய விடயங்களாக இருந்தாலும், இஸ்லாத்தை அல்லாஹு தாலா எமக்கு தந்து அதிலும் நேர்வழிப்படுத்தி ஹக்கையும் தெளிவாக தந்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு நாங்கள் இந்த வாழ்நாட்களில் ஷுக்ர் செய்தாலும் அதற்கு போதாது. எனவே இந்த இஸ்லாத்தை தந்த ரப்புல் ஆலமீன் அதை உணர்ந்தால் எங்களுடைய வாழ்க்கையில், நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் சில மாற்றங்களும், பல விடயங்களை சிந்தித்து இந்த உலகத்திற்காக நாங்கள் வாழ்கிறோமா இல்லையா என்று செப்பனிட்டு பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்க முடியும். சஹாபாக்கள் இஸ்லாமிற்கு முன்னதாக அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஜாஹிலியத் கால வாழ்க்கை என்று சொல்லுவோம். அந்த ஜாஹிலியத் கால வாழ்க்கையில் இப்போ உள்ள காலத்துக்கும் ஜாஹிலியத் காலத்துக்கும் வித்தியாசமா இருக்குதா அப்படின்னு நாம ஒரு கேள்வியை கேட்டால், இப்பவும் ஜாஹிலியத் இருக்குது, அதை விட ஒரு மடமைத்தனமும் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் அந்த ஜாஹிலியத்தை போன்ற விடயங்கள் நம்ம மத்தியிலே இல்லை. அது என்ன என்று சொன்னால், இந்த பெண் பிள்ளைகளை கொலை செய்வது, பெண் பிள்ளைகளை பிறந்தவுடனேயே புதைப்பது, இப்படியான ஒரு கொடுங்கோலத்தனமான, ஒரு மூர்க்கத்தனமான, அறிவு இல்லாத செயற்பாடுகள் எல்லாம் அந்த சமூகத்தில் இருந்தது. அந்த சமூகம் அப்படித்தானே நாம சொல்லுவோம். ஜாஹிலியத் சொன்னால் ஒரு வகையான நமக்கு எண்ணம் இருக்கு. ஆனா நமக்கிட்டையும் ஜாஹிலியத் இருக்குது, நம்மத்திலையும் பலதரப்பட்ட ஜாஹிலியத் இருக்குது, இன்னும் தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அது இருக்க நமக்கு அப்பால் ஒரு ஜாஹிலியத் அந்த சமூகத்தில் இருந்தது. அந்த சமூகத்துக்கு இந்த குர்ஆன், அல் ஹதீஸ், நபிகளாருடைய போதனைகள் இஸ்லாமாக வந்த நேரத்தில் அந்த மனிதர்கள்
அந்த உள்ளம் கசுவத்தோடு, அந்த கடுமையான உள்ளத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள் நுழைந்த உடனே அவர்களை விட மிருதுவான மனிதர்கள் உலகத்திலேயே இல்லை. அப்படி ஒரு வரலாறுகள் நமக்கு சொல்கிறது. மிகவும் மோசமான ஒரு நிலையில் இருந்தார்கள். என்ன வேண்டுமானாலும் அந்த சமூகத்தில் இருந்துச்சு. படிக்கவில்லை என்ற சமூகம் இல்லை. அந்த நேரத்தில் உள்ள கல்வி அந்த நேரத்தில் இருந்தது. ஆனால் ஜாஹிலியத்தில் எதுவெல்லாம் நாம் நினைத்து பார்க்க இயலாதோ அதுவும் இருந்தது. அப்படியான சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை கொடுத்தார். கொடுத்து அவருடைய உள்ளங்கள் எல்லாம் கடுமைத்தனமாக கரடுமுரடாக இருந்த உள்ளங்கள் எல்லாம் சொஃப்டாக மாறியது. எது செய்தது? இந்த இஸ்லாம் செய்தது, இந்த குர்ஆன் செய்தது, இந்த சுன்னா செய்தது. எம்மத்தியில் அந்த குர்ஆன் இருக்கிறது. இந்த சுன்னாக்கள் தொகுக்கப்பட்டு அழகான முறையிலே புகாரி, முஸ்லிம், குத்துபு சித்தா போன்று இருக்கிறது. அல் குர்ஆன் தர்ஜுமாக்கள் இருக்கிறது. வாராவாரம் ஜும்மாவுடைய பயான்கள் நடைபெறுகிறது. இன்னொரு நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. ஆனால் இந்த மார்க்கத்தை உரசி பார்ப்பதற்கும், என்னிடத்தில் உள்ள மார்க்கம் எந்த அளவுக்கு நான் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்கிறேன், இந்த மார்க்கத்துக்காக நான் எது செய்திருக்கிறேன் என்பதில் நாங்கள் இன்னும் எங்களுடைய ஏதோ ஒரு இது நாம முஸ்லிமாக பிறந்துட்டோம், அதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பெருமதி எங்களுக்கு உண்மையா தெரியல. இஸ்லாம் என்னுடைய பெருமதியை, அல்லாஹுடைய அவனுடைய ஹுக்குமை, அவனுடைய வல்லமை, அவனுடைய அந்த சக்தியை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் எங்களை இந்த வாழ்க்கையை நாங்கள் தடம் புறாமல் பார்க்கலாம், தடம் புரளாமல் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஷைத்தான் எங்களுக்கு பகிரங்கமான எதிரி. அல்லாஹு தஆலா அவனுடைய தெளிவாக குர்ஆனில் சொல்லிவிட்டான். அந்த ஷைத்தான் அல்லாஹ்வை விட்டும் தூரமாக்குவதில் மிக கண்காணிப்பாக இருப்பான், மிக கண்காணிப்பாக இருப்பான். அவருடைய வேலை அதுதான். மறுமை நாள் வரைக்கும் அவன் அல்லாஹ்விடத்தில் சத்தியம் செய்து வந்த விடயம், நான் வழிகெடுப்பேன் ஆதமுடைய மக்களை. யாரை வழிகெடுக்க முடியாது? தன்னைத்தானே சிந்தித்து அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் இந்த போதனைகளையும் சரியாக புரிந்து அல்லாஹ்வை முதல் விளங்க வேண்டும். அல்லாஹ் யார்? அவருடைய கருணையை வழங்குவதோடு அவருடைய வல்லமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தாத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஹுக்கும்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமூகம் அளிக்கப்பட்ட வரலாறு பேசப்படுகிறது என்று சொன்னால் மிம்பரிலோ அடுத்த பயான்களிலோ அந்த சமூகத்தினுடைய அந்த அந்த தண்டனை முறைகளுடைய அல்லாஹ்வுடைய வல்லமை அதில் இருக்கிறது. அல்லாஹ் ஒரு நபியை காப்பாற்றி இருக்கிறான் என்று சொன்னால், மிம்பரிலோ பயானிலோ பேசப்படுகிறது என்று சொன்னால், அந்த அந்த பயானில் சொல்லப்படுகிற விடயங்கள் எங்களுடைய உள்ளத்தை தைக்குமானால் நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் முஸ்லிமாக வாழ்கிறோம். அந்த முஸ்லிமாக வாழ்வதற்கு இந்த மார்க்கத்துக்கு எது செய்தோம் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். சஹாபாக்கள் எத்தனை பைருஹா தோட்டம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு எந்த வசனம்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்ற வசனம் இறங்குது. இறங்கிய உடனே அது அல்லாஹ்வுக்காக நான் தர்மம் செய்கிறேன், அமலுன் ராபிஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது ஒரு ராபிஹான ஒரு வியாபாரம், ஒரு செயற்பாடு. என்னாங்க அள்ளி கொடுப்பதற்கும், நான் சதக்காவை மட்டும் சொல்லல, அந்த விடயத்தை அந்த இடத்தில் முடிவெடுப்பதற்கு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவு இருக்க வேண்டும், அவருடைய வல்லமை சார்ந்த விடயங்கள் இருக்க வேண்டும். அந்த சமூகத்துக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அதைத்தான் போதித்தார்கள். எங்களுடைய இபாதத்தில் நான் 5 வக்து தொழுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ், அது என்னுடைய கடமை. மற்ற விடயங்கள்ல ஈமான் கிடைச்சதற்கான அசர் என்ன? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த வாய் வழியாக சொன்னோம் என்று சொன்னால், தொழுவோம், தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா பாவமும் செய்வோம். அந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் ரமலானுடைய காலத்தில் இந்த ரமலானை பேசப்பட்டது. பத்ர் களம் என்று பேசுவோம். பத்ர் களம் என்பது யுத்தத்துக்காக தயார் செய்யப்பட்டு போன களம் கிடையாது. ஒரு பிரயாண கூட்டத்தை வழிநிறுத்துவதற்காக போன ஒரு நிலையான ஒரு சிறிய கூட்டம். பத்ர் யுத்தம் என்பது ஒரு மிக பெரிய ஒரு யுத்தமாக மாறி இஸ்லாத்தில் பேசப்படுகிற முதல் யுத்தமாக மாறியது. யாரும் பின்வாங்கல்ல. அல்லாஹுக்காக வேண்டிய என்னுடைய உயிரை நான் தியாகம் செய்கிறேன் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். ஈச்சம்பழம் சாப்பிட்டுக்கிற நேரம் கூட இது கூட போயிடக்கூடாது, எனக்கு சுவர்க்கத்தினுடைய வாடை தெரிகிறது அந்த மலைக்கு பின்னால் என்ற சஹாபாக்கள் சொல்லிக்கொண்டு ஓடோடி போய் ஷஹீதான வரலாறுகளும் தெரியும். இவ்வளவும் தெரிந்தும் கூட மார்க்கத்திற்காக நாம் என்ன செய்கிறோம்? மார்க்கத்தை வளர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய தேவையில்ல, பெரிய அளவுல போராட தேவையில்லை. நான் முஸ்லிமாக வாழ்ந்தா போதும், நான் ஈமானோட வாழ்ந்தா போதும். என்னுடைய அஹ்லாக், என்னுடைய நற்குணம்
நட்பண்பு அடுத்தவருக்கு அது போதுமானதாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன் இந்த மார்க்கத்தை சமூகமயப்படுத்துவதற்கு. நான் தன்னளவில் எது செய்கிறேன்? கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு நமக்கு எவ்வளவு விஷயங்களை போதிக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய சாபிஸ் சித்தா ஆரம்ப காலத்தில் தாருல் அர்கமிலே இந்த பிரச்சாரம், நபிகளாருடைய பிரச்சாரம் ஆரம்பமாகுது. ஹுசூசியத்தான தாவா, பகிரங்கமானது அல்ல. அப்ப அந்த நேரத்தில் ஆறாவதாக இஸ்லாத்தை ஏற்றவர் கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பேர் நாம் அதிகமா பேசிப்பட்டிருக்கும், கேள்விப்பட்டிருக்கும். ஆனால் அந்த தியாகங்கள் ஆரம்ப காலத்தில் லேசிப்பட்டதாக அந்த சமூகம் இருக்கல்ல. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் இப்னு ரபாஹ், சுஹைப், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹும் இவருடைய வரலாறுகள் பேசும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அதுபோல நம் அனைவருக்கும் அந்த வரலாறுகள் படிப்பினை தர வேண்டும். கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறு பராயத்திலேயே நஜித் பிரதேசத்திலே இருந்து அடிமையாக பிடிக்கப்பட்டு மக்காவுக்கு விற்கப்படுறாங்க. சின்ன புள்ள, பெரிய ஆள், சின்ன பராயத்துல அவர் முழுவதாகல்ல, அவர் ஒரு பாலிகாக அவர் பருவத்தை அடையாத நிலையில விற்கப்படுறார். யாருக்கிட்ட? உம்மு அன்மார் என்று சொல்ல அல் ஹுசைரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வாங்கி அவருடைய ஆக்டிவிட்டி எல்லாம் நல்லா இருக்குது, அவர் ஓகே என்று அவர் நினைச்சு என்ன செய்யறான்னு சொன்னா, அவ கொண்டு ஒரு கொல்லன் கம்மானில வேலைக்கு சேர்த்து அவர் வேலையை திறன்பட கற்றுக்கொள்றாரு. கற்றுக்கொண்டு அந்த வேலைகள்ல ஒரு மகாரத்தை பெறார். பெற்றோடனே தனியாக ஒரு கொல்லன் கம்மாலைய, கொல்லன் பட்டறையை வைத்து கொடுக்க. இந்த நேரத்தில் தான் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொள்றார் ரலியல்லாஹு அன்ஹு. இப்பயும் அடிமைதான், சிறுபராயத்தின் அடிமையாக வந்து தனியாக தன்னுடைய எஜமாட்டியினுடைய அந்த கொண்டோல இருந்த நேரம் இஸ்லாம் கிடைக்குது. முஹம்மது பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், ஒருத்தர் இப்படி இஸ்லாம் அல்லாஹ்தான் ஒருத்தர் என்று சொல்கிறார், ஒருவரை கூட ஏற்றி வைக்கிறார். அது பிடிச்சு போயிட்டு அந்த உள்ளத்துக்கு தச்சிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால அந்த நேரத்தில், அந்த வேலை செய்து நேரத்துல அந்த மக்கத்து குறைசிகள் 2 பேர் இதை பத்தி பேசும்போது அவர் சொல்லிடுறாரு, நானும் அவருடைய கொள்கையை சரி காணுகிறேன். அவர் முகமது சொல்றது சரிதான். இந்த செய்தியை என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு போய் உம்மு அன்மாரான்னு சொல்லக்கூடிய அந்த சஹாபிய பெண்மணி, அதாவது அவருடைய எஜமாட்டின்னு சொல்றான். எஜமாட்டிக்கிட்ட அந்த 2 குறைசிகளும் சொன்ன உடனேயே முதலாவதாக தன்னுடைய சகோதரனை அழைத்து வந்து அடுத்த வேலையாக தண்டனை முறைதான். ஒரு ஒன்றுமே இல்லை, ஏன் செய்தா எல்லாம் இல்லை. முகம்மதை ஏற்றுக்கொள்றியா? தண்டனை முறைதான். பெரும்பால் அடிக்கல, லேசாய் வெய்யல்ல, ஏசை இல்லை. எப்படியான தண்டனை முறைகள் என்றால், அவருடைய தண்டனை முறைகள் எங்களுக்கு உள்ளம் கதிக்கவில்லை, உள்ளம் கனகணக்கவில்லை என்று சொன்னால் ஈமானில் பலகீனம் இருக்கிறது எங்களில். அந்த சுடுமணல் பாலைவனம், இந்த இப்ப உள்ள வெயில், நான் நினைக்கிறேன் ஒரு 34-35 செல்சியஸ் அப்படி ஒரு நிலைமையில இருக்கும் நினைக்கிறேன். இந்த வெயிலுக்கு ஒரு அரை மணி நேரம் இதுல வெளியில நிக்க இயலாது. ஏசிக்குள்ள இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு ஒரு அழகான ஒரு கதகதப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். வெளியில நிக்க இயலாது. பாலைவன வெயிலில் இரும்பு கவசம் அணியப்பட்ட நிலையில் அவரை சுடுமணலில் போட்டு அதன் மேல் கற்கள் வைக்கப்பட்டு அவரை அவருக்கு அப்படியே போடப்பட்டிருக்கும். இது காலையில தன்னுடைய வெயிலினால் அந்த இரும்பு உருகும் அளவு சொன்னால் மனித மேல் எந்த அளவுக்கு சென்சிட்டிவ் இருக்கும். சின்ன நெருப்பு பட்ட எந்த அளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஒரு கரண்டிய சூடாக்கிட்டு ஒரு வச்சுட்டோம் சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அயன் பண்ணும் போது அயன் பாக்ஸ் பட்டா 10 நாளைக்கு எடுத்து தெரியும். ஊதி அதுக்கு தண்ணியை போட்டு வச்சு அது அப்படியா போயிட்டு பொக்களிச்சிட்டு அது செஞ்சுட்டு எவ்வளவு கஷ்டம். உண்மையிலேயே நெருப்புங்கிறது எவ்வளவு கஷ்டம். அந்த நெருப்பு போல அந்த வெயிலில போட்டு பகலில் கொடுமை செய்து, அந்த கொடுமைக்கு அப்பால இரவுல கூழாங்கற்களை புறக்கி வந்து தீமூட்டி அந்த கல்லுகள், அல்லாஹ்வுடைய தண்டனை முறையை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுகிறானே, வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா என்று சொல்லி, நரகத்தினுடைய கற்களும் மனிதர்கள் தான் விறகு என்று சொல்லி, அதுபோல அந்த கற்கள் நெருப்பு மூட்டப்பட்டு அது கந்துகளாக மாற்றப்பட்ட உடனே அதுல முதுக போட்டு தேய்ப்பாங்களாம். அந்த சீலும் ரத்தமும் அந்த நெருப்பை அணைக்கும். இந்த நேரத்துல கூட முஹம்மது சொல்றத நீ வெட்டிட்டு விலகு,
அவங்க அந்த நேரத்தில் இருந்த கடவுள் தான் கடவுள் என்று சொல்லு என்று சொன்னான். இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான் கடவுள், அவன் தான் வணங்க தகுதியானவன், அவனை அன்று யாரும் தகுதி கிடையாது, எதுவும் தகுதி கிடையாது. எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் அந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் கிடையாது, எது செய்வதற்கு, நலவு செய்வதற்கும் கெடுதி செய்வதற்கும். இந்த தண்டனையில, இந்த கஷ்டத்துல அவர் சொன்னது, இப்படி கஷ்டம், தலையில சம்மட்டியால் அடிக்கப்படுவார். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுடைய நிலையில கொஞ்ச நேரம் சாய்ந்திருக்கிற நேரத்தில் இயலாது, கஷ்டமான ஒரு சூழ்நிலை. முஸ்லிம்களுடைய அந்த 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 தண்டனைகள் எல்லாம் ஆதிக்கம் செலுத்தி 7 பேர் 8 பேர் இஸ்லாத்துல, எந்த ஒரு பலனும் கிடையாது, அதுவும் அடிமையான ஒரு நிலையில ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் முடியல, யா ரசூலுல்லாஹ் கஷ்டமா இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்தவாறு எழுந்திருந்து, உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எப்படி கொடுமைப்பட்டாங்க தெரியுமா? அவர்களுடைய கொடுமையை சொன்னார்கள். எப்படி என்றால், தோண்டி புதைச்சிட்டு வாள் கொண்டு நடுவால் அப்படியோ வெட்டுவான், இரும்பு சீப்புகளை கொண்டு அந்த எலும்புகளுக்குள்ள போட்டு வாழ்ந்து எடுப்பான். லேசாக இதை நாம உணர்றதுக்கு, எக்ஸிடென்ட் பட்டு ரோட்ல ஒரு ஒரு இடம் ஒருத்தர் கிடக்கிறாரு சொன்னா, எலும்புகள் துண்டுகளாக தூர்களாக இப்படி இருக்கும்போது அதை பார்க்க கூட எங்களால முடியாது. உடஞ்சி அங்கல குறுக்கால மறுக்கால இப்படி இருக்குமாண்டா நாம பார்க்க மாட்டோம், சரியா பார்க்க மாட்டோம், சிலருக்கு மயக்கமே வந்துடும். ஆனால் உசுரோடு ஒரு மனுஷனை எல்லாம் அறியக்கூடிய நிலையில நமக்கு இவன் சீப்பால வார போறான் என்று தெரிஞ்சும் கூட அந்த கண்ணால பார்த்து அதை புரிந்து, எக்ஸிடென்ட்ங்கிறது சடன்லி வாரது, அது நடந்தோன்னு நடக்கும் போது அது பெரிய பெரிய அளவுல அதுக்கு பிறகுதான் பாதிப்பறியும். ஆனா எனக்கு இவன் கொடுமை செய்ய போறான், சீப்பால வார போறான், என்னுடைய அந்த சீப்பை கொண்டு போய் இந்த எலும்புல பட போகுது அப்படின்ற ஒரு நிலையில எடுத்திருந்தா என்ற கஷ்டமா இருந்திருக்கும். நம்ம நினைச்சு அதனுடைய வடிவங்களை நாம இமேஜ் பண்ணால் மாத்திரம்தான் அந்த கஷ்டத்தை ஓரளவு புரிந்து கொள்ளலாம். பயான்ல சொல்லப்படுவது நாமளும் கேட்டிருக்கோம். அந்த தியாகங்கள் எதற்காக? அந்த தியாகங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கூலிகளை கொடுப்பான், அது மாற்று கருத்து இல்லை. அவர்கள் தியாகத்தோடு இருந்ததால் தான் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் முஸ்லீமாக இருக்கிறோம். அவருடைய தியாகம் வந்து சேர்ந்துச்சு, இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தாங்க. அவர்கள் அந்த நேரத்தில் விட்டுட்டும் லாத்தும் உஸ்ஸாவும் தான் கடவுள் என்று சொல்லி இருந்தால் எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அல்லாஹு ஆலம், அல்லாஹ் போதுமானவன். அந்த கஷ்டத்திலும் இருந்தார்கள். அந்த கஷ்டம் அது மட்டுமா? பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சுடுமணலில் போட்டு கற்களால் தூக்கி வைக்கப்பட்டவர். ரசூலுல்லாஹ் சங்கைப்படுத்துறாங்க, பிலாலே அரிஹ்னா யா பிலால், எங்களை ஆறுதல் படுத்துங்க, வாங்க சொல்லுங்க. அவர் ஒரு அடிமையா இருந்தார். ஆரம்ப காலத்துல எவ்வளவு கஷ்டத்தை, இந்த கஷ்டம் எல்லாம் பட்டுத்தான் இந்த ஈமானோடு வாழ்ந்தாங்க. கடைசி கட்டத்தில் ஈமானோடு மரணிச்சாங்க. அல்லாஹ் எம்மையும் அவர்களை பொருந்து கொள்ள வேண்டும். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டேன்னு சொன்னா நாம தொழுகிறத்தையும் விட்டுருவோம், நம்முடைய தொழுகையும் இல்லாம போயிரும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டேன்னு சொன்னால் பாங்கு சொல்லும், என்ன தொழுகை தொழுது நமக்கு என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கொடுக்கிறானோ அவனை அல்லாஹ் நேசிக்கிறான், அதை புரியணும். ஒரு மூவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லாஹ்விடத்திலே சரண்டர் ஆகுவான். என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் ஈமான் கொள்ளக்கூடிய 6 விஷயங்கள்ல வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, ஈமான் கொள்ளக்கூடிய கடைசியாக கதர் சம்பந்தமாக நான் ஈமான் கொள்கிறேன். அந்த கதர் நலவும் கெடுதியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகிறது, நான் ஈமான் கொள்ளணும். நம்ம ஒரு கஷ்டம் வந்துட்டு சொன்னால் அந்த கஷ்டத்தால் அப்படியே பிழப்பாயிரும், மனசை உற்றுவோம். அஷ்ஷைத்தானு யஜ்ரி மஜ்ரத்தம், ஷைத்தான் என்கிறவன் இப்லீஸ்கா இருக்கிறானே, அவன் நம்முடைய ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறான். இதை நாம புரிகிறது கொஞ்சம் கஷ்டம். பிசிக்கலாக கண்ணால பாக்குறதுங்கிறது, ஓடுறதை பார்க்க இயலாது. அதை நாம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா பல நுண்ணுயிர்கள் இருக்கும் அந்த ரத்தத்துல, சிவப்பு அணு, வெள்ளை அணு, அந்த அணு, இந்த அணு உண்டு. ஆனா எப்படி ஷைத்தான் ஓடுறான்டா, ஷைத்தான் என்ன செய்வான், டக்குன்னு இதை நாம கண்ணால பார்க்க இயலாது, உணர முடியும். ஒரு கஷ்டம் வரும், அதை நாம தூக்கி போட்டு போகலான்னு நினைப்போம் அடுத்த கட்டத்தை. ஆனா பிழப்பண்ணுவான், அவனுக்கு அந்த கொண்டு வருவான். என்னடா இதுக்கு பிறகு என்ன வாழ்க்கை? தொழுதுட்ட எத்தனை நாமளும் தொழுகிறோம் தான், வக்துடாம தொழுகிறோம். அல்லாஹ் நமக்கு சோதிக்காங்க இருப்போம்.
அப்ப மனசு அடிபட்டால் ஒட்டுமொத்த அந்த சிஸ்டம் குழஞ்சிடும். மனிதனுடைய மனது அடிபட்ட அப்படியே குழஞ்சிடும். தூக்கி போடுறது ஷைத்தானை எதிர்க்க வேண்டும். ஷைத்தானை எடுத்து போராடினோம் என்று சொன்னால் நாம வெற்றி அடையலாம். அந்த ஷைத்தான் பிழப்ப போடுவான், அதுக்கு பிறகு சோர்ந்துருவோம். ஒரு கஷ்டம் வருது, ஒரு வியாபாரத்தில் லொஸ்ட், அதை என்ன செய்ய மாட்டோம், அதை பொருந்திக் கொள்ள மாட்டோம். அல்லாஹ் இந்த வியாபாரத்தில் லொஸ்ட தந்தால் அடுத்த இதனுடைய லாபங்களை தருவான், 2 மடங்காக பல மடங்காக தருவான். நம்ம சரண்டர் ஆகணும் அல்லாஹ்விடத்துல. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே செய்தார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் எவ்வளவு படிக்கிறோம். ஒரு சின்ன காசி தேவைகள் வந்துவிட்டால் முதலாவதாக நாம யார்கிட்ட கேட்கணும்ங்கிற பயான்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரமும் பெரும்பாலான பகுதிகளில் சொல்லப்படுது. செருப்பின் பாரம் இருந்தாலும் அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதாக நாம முதலாவதாக ஒரு தேவைண்டா போன்ல நாம கான்டாக்ட் புக் தேடுவோம். யாருக்கு அடிக்கலாம், யார்கிட்ட கேட்கலாம், கேட்டுட்டோம் கிடைக்கல அப்படியே முடிச்சிருவோம். அல்லாஹ்விடத்துல என்னுடைய ரப்பு நிச்சயமாக தருவான் என்பதில் கடுகளவும் சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்விடத்துல நாம ஒப்படைத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த வழிகள் திறக்கப்படும். இன்னமல் அமால் பின்னியாத், புகாரியுடைய முதலாவது ஹதீஸ் புதுல் வஹி என்ற பாடத்துல வருது. இது லேசிப்பட்ட ஹதீஸ் கிடையாது. இது சின்ன சென்டென்ஸா இருக்கலாம், இது பெரிய ஒரு ஹதீஸ் தான். நாம படிச்சது சின்ன சென்டென்ஸ், இன்னமல் அமால் பின்னியாத், எண்ணங்களை கொண்டே செயற்பாடுகள் என்றது. இது தத்துவம். இந்த தத்துவத்தை புரிகிறது அது 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 ஒரு வித்தியாசம், அது ஒரு வேறு திறன். நம்முடைய எண்ணம் இருக்குது, இந்த எண்ணத்துக்கான பழத்தை அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. உறுதியான அல்லாஹ் வைக்கக்கூடிய உறுதியான எண்ணம், அது அல்லாஹ் எம்மை எங்கு போனாலும் காப்பாற்றுவான். கொஞ்சம் காசு தேவை, கஷ்டம் வந்துட்டா எல்லாட்ட கேட்டு பாப்போம். கடைசியாக நாம் பேங்க் நாடுவோம், போவோம். ஒன்று லோன் எடுக்க பார்ப்போம், இல்லையா ஏதாவது ஜுவல்லரி இருந்தா வச்சுட்டு, நகைகள் இருந்தா அடமானம் வச்சுட்டு அதை எடுப்போம். ஹராம் தான், தெரியும் தான், என்ன செய்யறது? நம்ம அதனுடைய எதுக்கு தேவைன்னு முடிஞ்ச அப்படியோ நாம அலசி ஆராய்ஞ்சோம்டா அதை நம்முடைய கைகளாலே நாம நமக்கு போட்ட மண் தான் ஆதரிக்கும். அது நாம எடுத்திருக்கிற கேஸ் என்னண்டா, அது எந்த கஷ்டத்தை அந்த கஷ்டத்தை நாம தான் உருவாக்கி இருப்போம். அதனுடைய ஆணிவேர் எங்கன்னு போனா நாம பினான்ஸுக்கு ஒரு வாகனம் எடுத்திருப்போம், நம்மளோட கெப்பாசிட்டிக்கு மீறி. அவன் பினான்ஸ்காரன் கட்டலாட்டி அதுக்கு நமக்கு காசு வேணும், அவன் தூக்கிட்டு போவான்னா பினான்ஸ் போடணும். கார் ஓடணும் ஆசைப்பட்டு பினான்ஸ்ல கொண்டு விழுந்துட்டோம். அல்லாஹோடும் அல்லாஹுடைய தூதரோடும் நாம போர் செய்கிறோம் என்ற அந்த ஒரு எண்ணம் கூட நமக்கு இல்லை. அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். நாம் யாராவது வட்டியில் விழுந்திருந்தோம் என்று சொன்னால் தௌபா செய்து அதை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் ஹராமாக்கியதை ஒரு அண்ணுக அளவு கூட நான் இருக்கக்கூடாது. ஏன்? நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழப்போறோம்? நான் ஒவ்வொரு பயானையும் பெரும்பாலும் சொல்றது, நம் பக்கத்தில் இன்று தோளோடு தோல் காலோடு சேர்த்து தொழுத எத்தனை நபர்கள் இன்றைக்கு கபறுகளிலே இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு நாம் நினைக்கும் போது அல்லாஹும் இர்ஹம்ஹு அல்லாஹும் இர்ஹம்ஹு என்று சொல்கிறோம். அதுபோல் நாமளும் ஆகிட மாட்டோமா? இந்த குத்துபாவை முடித்து விட்டதுக்கு பிறகு நாம் உயிரோடு இருப்போம் என்று யாருக்கு தெரியும்? நாம் வட்டியோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால், இன்னும் பாவங்களோடு பெரும்பாவங்களோடு இருந்தோம் என்று சொன்னால், யார் மரணித்தால் எங்களுடைய நிலைமைகள் என்ன? அல்லாஹ் போதுமானவன். மார்க்கத்துக்காக செய்கிற தியாகம் என்பது மார்க்கப்படி வாழ்வது. நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நாம மார்க்கமா வாழ்ந்தா போதும். என்னால எனக்கு பாங்க கேட்ட உடனே நான் தொழக்கூடிய ஒரு நிலை என்னுடைய உள்ளத்தில் வரும் என்று சொன்னால், அந்த நிலைக்கு அல்ஹம்துலில்லாஹ். முன்பின் சுன்னத்துக்களை நான் பேணுவதாக தொழுகிற நிலை இருக்கும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ். வட்டி அணுவளவு வேணும் எனக்கு எந்த ஒரு நிலையிலும் வரக்கூடாது. நான் இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரனா வாழ்றதை விட ஒரு நாளைக்கு 12 ரக்காத்து உபரியான தொழுகை தொழுது சுவர்க்கத்துல நான் பல வீடுகளோட வாழலாம், பல மாளிகையோட வாழலாம். அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை பற்றிய அந்த வர்ணனைகளை நாங்கள் ஆழமாக புரிவது கிடையாது. தேனாறு பாலாறு ஓடும் என்று வெறுமனே ஒரு சதவாதம் மாதிரி தேனும் பாலும் இங்கேயும் இருக்கித்தானே. அந்த தேனும் பாலையும் புசிக்கிறதுக்கு நம்முடைய நாவுகள் போதாது. அந்த சுவர்க்கம் இந்த ஹில் கண்ட்ரியில நாம உயரமான பிரதேசங்கள்ல நூரலியாவோ அங்க இங்கே போனா எவ்வளவு அழகா இருக்குது. இங்கேயே வாழ இயலாதா? எப்படி ரம்யமான அழகா இருக்குது, கண்ணு கட்டிய பச்சை பசையல் இருக்குது, குளிர்ச்சிய உணர்றோம். இந்த சுவர்க்கத்தை அல்லாஹு தஆலா சொல்லும் போது இதை விட பன்மடங்காக சொல்கிறான். நாம் நினைப்பதெல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்குது, வயசு போகாது. இப்படியாப்பட்ட ஒரு சுவர்க்கத்துல நாம வாழ்றோம்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், இந்த டிப்ரெஷன், பிரஷர், ஸ்ட்ரெஸ், இந்த சொல்லாடலுக்கே அங்க இடம் இல்லை.
இந்த சொல்லாடலுக்கே அங்க இடமில்லை. இப்ப யார்கிட்ட கேட்டாலும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த இது சொல் மாதிரி அதிகமாக அப்படி புழக்கத்துக்கு வந்துட்டு சரியான இதாரி டிப்ரெஷன் ஆரி. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுவது கொண்டு உங்களுடைய உள்ளங்களே என்னவாகும்? தத்மைனாகும், அமைதி அடையும். நாம் என்ன செய்வோம்? நிம்மதி இல்லை, பீச்சுக்கு போவோம், வேற எங்கேயாவது போய் இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ்மாரோட கொஞ்ச நேரம் பேசிக்குவோம். இது இல்லை. ஒரு மூமினுக்கு என்னுடைய உள்ளம் சரியில்லையா, சுஜூதுல விழுவோம். என்னுடைய சுஜூதுல நான் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய தேவைகள், யா அல்லாஹ், உள்ளத்தை அவருடைய கைகளால் அவருடைய விரல்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தித்த ஒரு பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். யா அல்லாஹ், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் புரட்டி வைத்து விடு. நம்முடைய உள்ளங்கள் புரண்டு புரண்டு அங்கேயும் இங்கேயும் தாவுது குரங்கு போல. அந்த உள்ளங்களை சீர்படுத்துறதுக்கு ஒரு வல்லமை மிக்க வேண்டாம், அல்லாஹ் மாத்திரம்தான். யாருக்கிட்டையும் 100% நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல முடியாது. 100% மனைவியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லலாம், நண்பனாய் இருந்தாலும் குறிப்பிட்ட அளவு சொல்லலாம், தாய் தகப்பனாய் இருந்தாலும் குறிப்பிட்ட அளவு சொல்லலாம். ஒரு சிலது நமக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கணும். ஏன்னா நம்முடைய ரப்பு கிட்ட 100க்கு 200 உண்மைகளை அவனே அறிந்தவன். அவன் எதை எதிர்பார்க்கிறான் தெரியுமா? அல்லாஹு தஆலா எதை எதிர்பார்க்கிறான்னு சொன்னால், அவனுக்கு சகலதும் தெரிந்தாலும் அல்லாஹ் அபுது, ஒரு அடிமை என்கிறத என்னிடத்துல என்னுடைய அடியான் வாரானா, அவன் அடியான்ங்கிறத ப்ரூவ் பண்றானா? நான் அடிமையா? அல்லாஹ், நான் அல்லாஹின் அடிமை என்பதில் பெருமைப்படுகிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய அடிமையான், உன்னுடைய அடிமை உன்னிடத்துல நான் கையேந்திருக்கேன். அல்லாஹு தஆலா கேட்கக்கூடியவர்கள் கேட்கும் போது அந்த கையை சிஃபராக, ஒன்றுமில்லாத வெறுங்கையாக அனுப்ப விரும்ப மாட்டான், வெட்கப்படுகிறான். அப்படிப்பட்ட ரப்பு கஷ்டம் துன்பம் வரும் என்று சொன்னால் நாங்க ஹலாலை விட்டு அதற்கு எதற்கு போகலாம் என்று சொன்னால், ஹராத்துக்கு போகலாம் என்று சொன்னால் ஈமானிய பலகீனம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுடைய சுவையை அறிந்து கொள்ற 3 விஷயங்கள் சொல்றாங்க. சலாத்து 3 விடயங்கள் உண்டு. இந்த உலகத்துல எல்லாரையும் யாரை நேசிப்பதாக இருந்தாலும் முதலாவதாக அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கணும். அல்லாஹ்வை நேசிக்கணும். முதலாக அல்லாஹ்வை நேசித்தால், இரண்டாவது இந்த உலகத்துல யாரை நேசிப்பது என்றாலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் நேசிக்கணும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் நேசிக்கணும். இப்ப இந்த 2 காயிதாக்களும், இந்த 2 நிபந்தனைகளை வச்சு வாழ துவங்கினோம் என்று சொன்னா பிரச்சனையே இல்லை. நான் அல்லாஹுக்காக நேசிக்கிறேன்னு சொன்னால் வீணான கருத்து வேறுபாடுகள் வராது. நான் என்னுடைய கைகளால ஹக்க சொல்லித்தான் அவருக்கு சரியா அவரை நான் இஸ்லாத்துக்கு எடுக்கணும் என்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், இல்லல் பலாகுல் முபீன், நீங்க விஷயத்தை சொல்றவரை தவிர நீங்க என்ன செய்யறாது, ஹிதாயத்து நாட இயலாது. அப்போ யாருக்கும் விருப்பு வெறுப்பு வராது. நம்ம துஆ செய்யும், யா அல்லாஹ் உன்னுடைய தீனுடைய ஹக்க அவருக்கு வெளிப்படுத்திரு. இது அவர் ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், அதுக்காக நாம சண்டை பிடிச்சுக்கிருப்போம். இதான் தியாகம். விட்டுட்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வெறுப்போம். எப்ப இயலாத ஒரு கட்டம் என்றாதான். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் என்ன செய்ய மாட்டோம், முரண்பட மாட்டோம். நானும் நீயும் என்று சொல்லி ஒவ்வொரு பக்கம் போக மாட்டோம். ஒற்றுமையை கடைபிடிப்போம். அல்லாஹ்வும் முதலாவது நேசிக்கணும். இந்த என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய மனைவி பிள்ளை எல்லோருக்கும் முன்னதாக என்னுடைய ரப்பை நான் நேசிக்க வேண்டும். அடுத்ததாக என்னுடைய மனைவியை நான் நேசிக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி. என்னுடைய பிள்ளையை நான் நேசிக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி. என்னுடைய வியாபாரத்தை நான் நேசிக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி. இப்படி அந்த காயிதாவை புரிந்து கொண்டால் ஹராத்தை நான் செய்வது என்பது, இந்த ஈமானை விட்டு போவது என்பது குஃபுர், என்னை நெருப்பில் போடுவதற்கு விடவும் கஷ்டமாக இருக்கும். எனக்கு அந்த எவ்வளவு நஷ்டானாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஹராத்துக்குள்ள போக இயலாது. வட்டி எடுக்க மாட்டேன். நான் புஷ் பைசிக்கிள் ஓடினாலும் பரவாயில்லை, எனக்கு கார் தேவையில்லை. நான் பினான்ஸ்ங்கிறது அது அப்படி இப்படி எந்த இதுவும் இல்லை. அது வட்டி என்றா எனக்கு வேணும். என்கிட்ட இருக்குதா, நான் ஓடணும். எனக்கிட்ட செல்வ செழிப்பு இருக்குதா, நான் கட்டாயம் எனக்கிட்ட இருந்தால் என்னுடைய செல்வத்தை அல்லாஹ் யூஸ் பண்ண விரும்புறான், நான் செய்யணும்.
இல்லாத போது என்னுடைய கெப்பாசிட்டிக்கு மீறிய ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் அந்த நிலையில் நான் வட்டிக்குள்ள விழுந்து அதோடு அழிந்து விடுவோம். அல்லாஹ்வே அது அழித்து விட்டேங்கிறான், வட்டியை நான் அழித்து விட்டேங்கிறான். அதை நாம தடைக்க செய்கிறோம். நாம என்ன செய்கிறோம்? இபிலிஸுக்கு தீனி போடுறோம், ஷைத்தானுக்கு தீனி போடுறோம். அதுபோல குறுங்கடன் விஷயம், பெண்களுடைய விஷயங்கள், கணக்க விஷயங்கள், நாம் ஹராம் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை அது பரவாயில்ல தானே, அது பர்த்டே ஃபங்க்ஷன் தானே, அது பரவாயில்ல தானே, அதை பார்த்துட்டு போறாங்க. என்ன செய்யறது? கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். சின்ன சின்ன விஷயம் எதுக்கு செய்யணும்? எதற்காக வேண்டி நாம செய்யணும்? அதை ஹராம் என்றால் அது ஹராம் தான். நாம சின்ன சின்ன விஷயமாக பார்த்திருந்தால் நாம எல்லாரும் ஒத்துமையா இருக்க, யாரு வேண்டாலும் எது வேண்டாலும் செய்யணும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதுதான் மார்க்கம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அதை தாண்டி நாம போறோம் என்று சொன்னால் அல்லாஹுவை நாம் நேசிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கவில்லை. அல்லாஹுவை நேசித்தால் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்றுவோம். இதான் அடுத்த காயிதா. அல்லாஹ் நான் நேசிக்கிறேன், அல்லாஹ் நான் லவ் பண்றேன், அல்லாஹ்வை நான் விருப்பம் கொள்றேன் என்றால் நான் அல்லாஹ்வுடைய தூதரை நான் பின்பற்றுவேன், அணுவணுவா பின்பற்றுவேன். ஏன்? நான் அல்லாஹ்வை நேசிக்கும் போது அல்லாஹ் இடத்துல நெருங்கணும். என்னுடைய அமல்களை, நான் ஃபர்துகளை நான் அதிக அல்லாஹ்வோடு நெருங்கணும் என்று சொன்னால் என்னுடைய ஃபர்துடைய விஷயங்களை நான் கவனமாக இருப்பேன், என்னுடைய தொழுகைகளை நான் கவனமாக இருப்பேன். அல்லாஹ்விட்ட நெருங்கிட்டோன்னு சொன்னால், என்னுடைய விருப்பத்துக்குரிய மாறுறேன்னு சொன்னால், என்னுடைய சுண்ணாக்கள், என்னுடைய நஃபிலான வணக்கங்கள்ல நான் பேணுதலாக இருப்பேன். நான் பரல சரியாக செய்கிறேன் என்று சொன்னால் அடுத்தது நஃபிலானதுல பேணுதலாக இருப்பேன், விடாமுயற்சியாக இருப்பேன். ரமலான் கழிந்து விட்டது. கழிந்ததோடு நம்முடைய தொழுகைகள் நேரத்தோடு தொழுகிற தொழுகைகள் முடிந்தது. அல் குர்ஆன், ரமலானுக்கு மூடப்பட்ட அல் குர்ஆன் எங்களிடத்துல திறக்கிறதுக்கு அடுத்த ரமலான் வரணும். இப்படி எல்லா அமல்களும் தான் ரமலானுக்குள்ள நான் எப்படி நான் செய்தேனோ அதற்கு நேர்மாறாக நம்முடைய நிலைகள் இருக்குதா இல்லையா? நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கத்துக்கு நான் செய்கிற தியாகம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை சரியாக விளங்கி அதன்படி அமல் செய்வது. எனவே வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வ பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா சூரத்து தலாக்கில் அவருடைய கூறும்போது வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப் வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். இது அழகான வசனம். இந்த வசனத்தை வாசிக்க 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 நம்முடைய ஈமான் அதிகரிச்சுக்கிட்டே போகணும். இது ஒரு ரத்தின சுருக்கமான வசனம். என்ன சொன்னான்? வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ அவர்களுக்கு நாங்க பல வழிகளை ஏற்படுத்துவோம். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அவர் நினையா புறத்திலிருந்து அவருக்கு ரிஸ்க் அளிப்போம். சோறு மட்டும் இல்லை, சாப்பாடு மட்டும் இல்லை, நாங்கள் ரிஸ்க் அளிப்போம். அது ஆயுளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாகனங்களாக, சொத்துகளாக, மனைவியினுடைய நல்ல மனைவி ஒரு ரிஸ்க், நல்ல பிள்ளைகள் ஒரு ரிஸ்க், இதுகளை நாங்கள் செய்வோம். வமை யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். ஹஸ்புக். யார் அல்லாஹ்விடத்தில் பரம் சாடுகிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். இவ்வளவுதான். எவ்வளவு ரத்தினமான ஒரு விஷயம். யார் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ அவர்களுக்கு நாங்கள் பல வழிகளை ஏற்படுத்துவோம். அவர் அறியாத புறத்திலிருந்து நாங்கள் ரிஸ்கை கொடுப்போம். அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் ஒரு காலமும் பொய்யாகாது. அல்லாஹ்வுடைய வாக்கு இது. நாம் அல்லாஹ்வை பயப்பட்டால், ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒதுங்கினால், இது அல்லாஹ் எனக்கு ஹராமாக்கியது, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு நாம ஒதுங்கிட்டோம் என்று சொன்னால் நாம் நினையா புறத்திலிருந்து அல்லாஹ் கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே இருப்பான். அதை உணர்ந்தவர்கள் நாம் பலர் இதுக்குள்ள இருப்போம். நாம் அதை புசிச்சு இருப்போம். அதை வெளியில சொல்ல இல்லாம இருக்கும். சிலருக்கு அது அற்பமாக இருக்கலாம். நமக்குத்தான் தெரியும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தவைகள். எந்த விஷயமாக இருந்தாலும் நான் அல்லாஹ்விடத்தில் பரம் சாடுகிறேன் என்று சொன்னால், தவக்குள் வைக்கிறேன் சொன்னால் அவன் போதுமானவன். இதுக்கு 2 நபிமார்களுடைய வரலாறுகள், எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளும் அதுக்கு சான்றுதான். மிக முக்கியமாக 2 நபிமாருடைய வரலாறுகள் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த மண்ணுக்கு வந்து
இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது எப்படி கஷ்டத்தை அனுபவித்தார்கள். கடைசியில பெரிய கிடங்கு வெட்டி, பெரிய குழி வெட்டி, விறகுகள் சேர்க்கப்பட்டு தீமூட்டப்பட்டு மனிதர்கள் சென்று அந்த இடத்துல ஒரு ஆளை வீச இயலாத அளவுக்கு அதனுடைய வெக்கை, அதனுடைய சூடு இருக்கும் என்று சொன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கும். நம்ம பொதுவாக நாம பயான்ல கேட்கிறது இதை நாம தூண்ற இல்ல, சிந்தனை இல்ல. அந்த கிடங்கு எப்படி இருக்கும்? ஒரு 6 அடி கிடங்கா இருக்குமா? அதுக்கு பக்கத்துலயும் நாம நிக்கலாம் வைக்கும். அது பெரிய ஒரு கிடங்காக மாற்றப்பட்டு அந்த கிடங்குல போடப்பட்ட எல்லா விறகுகளையும் போட்டு அதற்கு ஒரு வண்டியில் செய்து தள்ளி உருட்டி விடுறான்னு சொன்னா லேசுப்பட்ட கிடங்கு கிடையாது. அது உருட்டி விட்டதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இவ்வளவுதான் சொன்ன. கூனி பர்தன் வ ஸலாமா அலா இப்ராஹிம். அல்லாஹ் வசனத்துல சொல்றான், நாங்க இப்ராஹிமுக்கு அந்த நெருப்பை குளிராக மிதமாக மாற்றினோம். அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அவருடைய வல்லமை, அவருடைய அவன் குன் ஃபயக்கூன், ஆகி என்ற ஆகும். நமக்கு இந்த உலகத்துல யாரு எது செஞ்சாலும் அதுக்கான வாய்ப்புகள் வழிகள் இருக்குதான்னு பார்த்துதான் நம்ம அப்படித்தானே. எனக்கு என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தான் அல்லாஹ் கிட்டே துஆ செய்யறது. என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நாம யோசித்தா அல்லாஹ் சர்வ வல்லமையும் உள்ளவன். நமக்கு முடியுமாக்கக்கூடியவன் தான், முடியுமான தருவதும் அவன் தான். என்ன ஒரு பிரச்சனை இருந்தால் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு எனக்கு தேவையண்டா என்னுடைய ரப்பு கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ரப்பு எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லைண்டா அல்லாஹ் ஸ்ட்ரென்த்தை தருவான். அது சுமக்கிறதுக்கான வலிமையை தருவான். அப்ப அப்படியான ஒரு எண்ணம் ஈமானில் உறுதிப்பாடான அந்த எண்ணம் இருக்கும் என்றால் அவனை தக்குவா கொள்ளுவோம். அவன் மஹ்ரஜ பல வழிகளை ஏற்படுத்துவான். அவனை தக்குவா செய்வதோடு அவன் அவன் நமக்கு தர வேண்டியதை நாம் நினையா புறத்திலிருந்து வரும். 10,000 ரூபாய் காசு பொழியும். உதாரணத்துக்கு சொல்றேன், அது செலவழிக்க வந்து கொண்டே இருக்கும். ஊற்று கண்ணாட்டம். நமக்கு 1 லட்சம் ரூபாவும் போதாண்ட ஒரு மனப்பாங்கு இருக்கும். ஆனால் 10,000 ரூபாய்க்குள்ள அல்ஹம்துலில்லாஹ் இந்த கஷ்டமும் இல்லையே என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம மத்தியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இளைமறை காயாக நாம சம்பளம் 2 லட்சம் ரூபாய் எடுத்தாலும் அங்க இங்க கொடுத்தா மாச கடைசியில வந்தக்குள்ள வண்டி இழுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் நாம அந்த மெட்டீரியலிசம், அந்த காசுக்குள்ள ஈமான் இருக்கும். இவ்வளவு இருந்தா இதோட முடிஞ்சா அந்த எண்ணம் வந்துட்டு இது வெறும் வெற்று பேப்பர். அல்லாஹ் நாடினால் பொங்க செய்வான். அவருடைய வரலாறுகள் எவ்வளவோ இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால கோதுமை தானியத்தை அளக்கிற வரைக்கும் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. பிறகு அளந்து பார்த்தாங்க, முடிஞ்சு. வரலாறுகள் நான் நீட்டல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம இந்த மார்க்கத்துக்காக வேண்டி செய்கிற விஷயம், நாம செய்கிற தலஹியத் என்று சொன்னால், தியாகம் என்று சொன்னால் மார்க்கப்படி வாழ்கிறது. ஒரு பயான் நடக்குதா, அது அந்த பயானுக்கு ஜின்கள் வந்து இருக்கிறது. அவங்க இருக்கலாம், மலக்குமா இருப்பாங்க, அல்லாஹு ஆலம். நாம மனுஷனுக்கு செய்தன்னு சொன்னா அதை ஆன்லைன்ல கேட்கலாம் தானே, பார்க்கலாம் தானே. ஆன்லைன்ல நாம பார்க்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அந்த மஜ்லிஸுக்கு ஒரு சிறப்பு சொன்னாங்க. மலக்குமார் சக்கீனத் இறங்குது, மலக்குமார் துஆ செய்றாங்கன்னு சொல்லி. அது அந்த ஆன்லைன்ல எடுக்க இயலாது. அந்த தியாகம், சிறு சிறு தியாகங்கள், நம்மளால ஏழுமான சிறு தியாகங்கள், அல்லாஹுக்காக வேண்டி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கடை அடப்போம். ஆபீஸ்ல தொழுகிற இடம் இருந்தா நாம தொழுவோம் அல்லாஹுக்காக வேண்டி. அவனை தவிர வேற என்ன இருக்குது? ஒரு கஷ்டம் அவனத்துல உருவாகுது என்றால் அதற்கான வழிகளையும் அல்லாஹ் உருவாக்கி ஆகுவான். நம்ம போறது கஷ்டம் என்று வருதா, அல்லாஹ் பல வழிகளை உருவாக்க நம்மளை கொண்டு நம்மளை போல சமூகத்துக்கு அது பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். நம்ம கடையை பூட்டி பழக்கணும்டா நம்ம நினைக்கிறோம் அந்த கஸ்டமர் பேஸை நாம நம்மட கையில வச்சிருக்க முடியல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மகிட்ட எந்த கஸ்டமர் பேஸும் இல்லை. அல்லாஹ் அனுப்புவான். அல்லாஹுக்காக வேண்டி மூடுறோமா, அல்லாஹுக்காக வேண்டி ஒதுங்குறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தியாகங்கள் எங்களுக்குள்ள வரணும். இந்த தியாகங்களை பத்தி நம்முடைய மனைவி மக்களிடத்துல நல்ல முறையில சொல்லணும். வீடுகள்ல இருக்கிற ஹராமான விஷயங்கள், மார்க்கத்துக்கு அப்பாலான விஷயங்கள், நமக்கு பெரும்பாலும் மார்க்கம் அல்ஹம்துலில்லாஹ் இயலுமான வரைக்கும் தெரியும். அந்த விஷயங்கள் நமக்கு பிழையாகப்படும் போது ஏன் இவரோட சண்டை பிடிப்பான் என்ற நிலை வரும். சண்டை பிடிக்க தேவையில்லை. இங்க மார்க்கம் சண்டை பிடிச்சி வளர்ந்திருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அந்த அகலாக்கு இருக்கணும், பண்பு இருக்கணும். நாம சுபகுக்கு படுத்துட்டு சுபகு கிளம்பி தொழில் சண்டை பிடிச்சா எப்படி? அது அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னையும் உங்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ளணும். எனவே நம்முடைய மாற்றம் நம்முடைய வீட்டில் ஏற்படும். நாம சரியா இருக்கிறோம்.
நாம போய் வாரம் அங்கக்குள்ள நம்மளோட வீட்டாக்கள் நம்மளை கண்டு இப்படி நம்மளும் நடக்கொண்ட ஆர்வம் வரும். மார்க்கத்தை அழகான முறையில சொன்னால் வீடுகள் ஏற்படுற பிரச்சனைக்கு நாம இருந்து பேசணும், மனம் விட்டு பேசணும். எதுக்கெடுத்தாலும் சண்டை ஒரு தீர்வு கிடையாது. வீட்டுல ஒரு ஹராமை ஒரு மார்க்கத்துக்கு அப்பாலான ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா அதை நாம பேசணும். இது மார்க்கம் இல்லை, இது நல்லம் இல்லை. நம்ம மார்க்கத்துக்காக வேண்டி வாழணும். நம்ம யாருக்காக வேண்டி வாழ்றோம்? அல்லாஹுக்காக வேண்டி வாழ்றோம். எவ்வளவு காலம் வாழ போறோம்? இதெல்லாம் சிந்தனை ஒரு மனுஷன் சிந்திக்க மாட்டான். தூண்டி விட்டால் மனைவி என்றாலும் தூண்டி விட்ட வேண்டா, உண்மைதான் நீங்க சொல்றது, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் என்று சொல்லி தௌபா செய்துட்டா. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம கண்ணு கருத்துமா பார்க்கணும். அவர்கள் கொஞ்சம் தடம் பிறண்டு போறாங்கண்டா அவரோட ஃப்ரெண்ட்லியாக மனம் விட்டு பேசணும். அல்லாஹுவை பத்தி, அல்லாஹுடைய தூதரை பத்தி சொல்லணும். நம்ம வாழ்நாளை பத்தி சொல்லணும். எத்தனை சகோதரர்கள் இன்றைக்கு மோட்டார் பைசிக்கல் ஓடுற பேர்ல என்னவெல்லாம் ஓடிக்கிருக்காங்க. இல்ல பாரு, நம்முடைய பிள்ளை தானே, யாரோ ஒருத்தர் பிள்ளை. அந்த பிள்ளைய அல்லாஹுடைய தூதரம் குல்லுக்கும் ராயின் வக்குல்லுக்கும் மசூலுன் அன் ரய்யத்திஹி, ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர், அந்த மேய்ப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவோம். தகப்பன் தன் பிள்ளையை பற்றி விசாரிக்கப்படுவான். அந்த தகப்பன் அந்த பிள்ளையை என்ன செய்யணும்? தன் பிள்ளைக்கு அறிவுரை சொல்லணும், அடிக்கடி பேசணும். அல்லாஹு தாலா தொழுங்கள் என்று ஒரு இடத்தில் சொல்லி இருந்தான்னு சொன்னா நம்மளோட கேரக்டர் நமக்கு வழங்கிடும். மனுஷன் என்கிறவன் ஒருக்கா சொன்னா ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் எத்தனை முறை சொல்றான் குர்ஆன்ல, அகீமுஸ்ஸலா இகீமுஸ்ஸலா இகாமத்துஸ்ஸலா, இவ்வளவு வருது. ஒவ்வொரு பேஜ பெறக்குள்ளையும் எத்தனையோ முன் சொன்னது திக்ரார் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்குது. அப்ப நாம ஒரு பிள்ளைகிட்ட ஒருக்கா சொன்னா கேட்கணும்ங்கிறது ஒரு மடமையா இல்லையா? நாம அப்படி கேட்டோமாங்கிறது முதல் பார்க்கணும். திரும்ப திரும்ப நசிஹத் செய்யணும். திரும்ப திரும்ப கூப்பிட்டு தலைமை தராவின் நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்லியா பேசணும். எடுத்ததுக்கெல்லாம் ஓயாசி மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதரி, அல்லாஹுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நாம் ஈமானோடு வாழணும் என்று ஆசை வச்சு அதன் பக்கம் நாம நகர்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா வாயல்களை திறப்பான். என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்ளவனும். நாளை மறுமையில உயர்தரமான சுவர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் என்னையும் உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் அமர்த்த வேண்டும். ஆகிர தஅவத்தி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.